வாக்குப்பதிவு இயந்திரங்களில் ஓட்டு எண்ணிக்கையின் போது விவிபேட் ஒப்புகை சீட்டுகளையும் முழுமையாக எண்ண வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது. விசாரணையின் போது சீட்டுகளை எண்ண அதிக காலம் பிடிக்கும் என தேர்தல் ஆணையம் பதிலளித்தது. மிஷின் மூலமும் அதை எண்ண முடியாது. ஒப்புகை சீட்டு என்பது எண்ணுவதற்காக உருவாக்கப்பட்டது அல்ல என்று தேர்தல் ஆணையம் கூறியிருந்தது. வாதங்கள் முடிந்த நிலையில் இந்த வழக்கில் புதனன்று தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. கர்நாடகாவில் பிரச்சாரம் செய்து வரும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறும்போது, காவிரி பாயும் மாநிலங்களில் அனுமதி இல்லாமல் மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்று மத்திய அரசு பார்லிமென்டில் தெளிவாக கூறியுள்ளது. தமிழக அரசின் ஒப்புதல் இல்லாமல் அணை கட்ட முடியாது. கர்நாடகாவில் நிலவும் தண்ணீர் பிரச்சினைக்கு காங்கிரஸ் அரசின் நிர்வாக திறமையின்மைதான் காரணம் என கூறினார். ராகுல் போட்டியிடும் கேரளாவின் வயநாடு தொகுதியில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உரையாற்றினார். ராகுலின் தலைமை வயநாடு தொகுதியுடன் நின்று விடாது. அவர் இந்த நாட்டின் தலைவர். இன்று நம் நாட்டின் வரலாற்றில் முக்கியமான சந்திப்பில் நிற்கிறோம். காங்கிரஸ் கட்சியின் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன. ஆனால் சட்டவிரோதமாக தேர்தல் பத்திரங்கள் மூலம் 13,000 கோடியை வசூலித்துள்ளது என கார்கே கூறினார். மும்பையில் பாலிவுட் நடிகர் சல்மான் கான் வீடு அருகே கடந்த 14ஆம் தேதி பைக்கில் வந்த 2 பேர் துப்பாக்கியால் வானத்தை பார்த்து சுட்டுவிட்டு தப்பியோடினர். இது தொடர்பாக விக்கி குப்தா, சாகர் பால் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கில் குஜராத்தில் உள்ள தைபி ஆற்றில் தோட்டாக்களுடன் துப்பாக்கிகள், பத்திரிகைகளை போலீசார் கண்டறிந்து மீட்டனர். அந்த துப்பாக்கிகள் சல்மான் வீடு அருகே துப்பாக்கிச்சூடு நடத்த பயன்படுத்தப்பட்டதா என விசாரிக்கின்றனர். வள்ளலார் சத்திய ஞான சபைக்கு சொந்தமான இடத்தை சர்வதேச மையம் என்ற பெயரில் ஆக்கிரமிக்கும் பணியை மீண்டும் தொடங்கியிருக்கிறது திமுக அரசு. ஞான சபையை ஆக்கிரமிக்கும் முயற்சிகளை திமுக அரசு உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். கனமழை பாதிப்பில் இருந்து மீண்டது துபாய். இயல்பு நிலைக்கு திரும்பியதால் விமான போக்குவரத்து சீரானது. 100% மழைநீர் வெளியேற்றப்பட்டதால் பயணிகள் நிம்மதி. 2005இல் விழுப்புரம் நில தகராறு காரணமாக நடந்த இரட்டை கொலை வழக்கில் இன்று தீர்ப்பு. குற்றம் சாட்டப்பட்ட 26 பேரில் 6 பேர் வழக்கு நடந்த காலகட்டத்தில் மரணம். 20 பேருக்கு ஆயுள் தண்டனையுடன் தலா 50,000 ரூபாய் அபராதம் விதித்து விழுப்புரம் கோர்ட் உத்தரவு. சிங்கப்பூரில் இருந்து திருச்சி வந்த ஆண் விமான பயணியிடம் கஸ்டம் அதிகாரிகள் சோதனை செய்தனர். அவரது ஷூவில் மறைத்து தங்க பேஸ்டுகளாக கடத்தி வந்த 401 கிராம் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. அதன் மதிப்பு 28,85,000 ரூபாய். மதுரை ஒத்தக்கடை பாரதி நகரைச் சேர்ந்தவர் டிரைவர் கான்பாய். டியூட்டி முடிந்து வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தார். அதே பகுதியைச் சேர்ந்த சிலர் கஞ்சா போதையில் அவரை வம்பு இழுத்து சரமாரியாக தாக்கியுள்ளனர். அக்கம்பக்கத்தினர் கான்பாயை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். 20க்கும் மேற்பட்ட இடங்களில் அவருக்கு தையல் போடப்பட்டது. ஒத்தக்கடை போலீசார் விசாரிக்கின்றனர். தமிழகம் முழுதும் இன்று 15 இடங்களில் வெயில் சதமடித்தது. தஞ்சாவூர், திருப்பத்தூர், திருச்சி, சேலம், திருத்தணி, வேலூர், பாளையங்கோட்டை என 15 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டியது. அதிகபட்சமாக சேலத்தில் 108 டிகிரி பதிவானது. மணப்பாறையை அடுத்த செவலூரைச் சேர்ந்தவர் தயாநிதி. இவர் வீட்டின் தண்ணீர் தொட்டியில் லாரி மூலம் நீரை நிரப்பிக் கொண்டிருந்தனர். எதிர்பாராத விதமாக தொட்டியின் ஒரு பக்க சுவர் இடிந்து அங்கு நின்று கொண்டிருந்த அவரது 4.5 வயது மகன் மீது விழுந்தது. படுகாயமடைந்த சிறுவன் ஸ்பாட்டிலேயே பலியானார். சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் சித்திரை பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடந்தது. மாலை நடந்த 108 விளக்கு பூஜையில் பெண்கள் வெயிலின் தாக்கம் குறையவும் உலக நன்மைக்காகவும் வேண்டி சிறப்பு பூஜைகள் செய்தனர். சித்ரா பௌர்ணமியையொட்டி திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் பக்தர்கள் குவிந்தனர். அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கானோர் கிரிவலம் வந்தனர். சுமார் 7 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். பக்தர்கள் வசதிக்காக திருவண்ணாமலையில் இருந்து 2500 சிறப்பு பஸ்கள் இயக்கப்பட்டன. கூவாகம் கூத்தாண்டவர் கோயிலில் சித்திரை திருவிழா கோலாகலமாக நடந்தது. பல மாநிலங்களில் இருந்து மணப்பெண் கோலத்தில் வந்த திருநங்கைகள் சுவாமி அரவணை கணவனாக ஏற்று பூசாரி கையால் தாலி கட்டிக் கொண்டனர். நாளை சித்திரை தேரோட்டம், அரவான் களவழி அளிக்கும் நிகழ்ச்சி நடக்க உள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் மகாசமுந்தில் நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்றார். சத்தீஸ்கர் இரும்பு, நிலக்கரி மற்றும் வனவளம் உள்ள மாநிலம். சத்தீஸ்கர் வளர்ந்த இந்தியாவின் பயணத்தை துரிதப்படுத்த முடியும். நீங்கள் என்னை பிரதமராக்கியதில் இருந்து என் வேலையை பார்த்திருக்கிறீர்கள். நான் விடுமுறை எடுக்காமல் உங்களுக்கு சேவை செய்து வருவதை நீங்கள் பார்த்தீர்கள். நான் இரவும் பகலும் உழைத்தேன். எனக்காக எதுவும் செய்யவில்லை என மோடி பேசினார். 2 நாட்களுக்கு முன்பு காங்கிரசின் திருப்திப்படுத்தும் அரசியலை அம்பலப்படுத்தினேன்.
காங்கிரஸ் ஆட்சியில் இருந்திருந்தால் பணவீக்கம் நாட்டில் கிளர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் என ராஜஸ்தானில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசினார். காங்கிரஸ் ஆட்சி காலத்தை விட பாஜ ஆட்சியில் மாஃபியா குற்றவாளிகள் மாநிலத்தை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்றும் தெரிவித்தார். ராஜஸ்தான் மாநிலம் டோங்கு மாவட்டத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்று பேசினார். காங்கிரஸ் வெற்றி பெற்றால் உங்கள் சொத்துக்களை பறிமுதல் செய்து ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு கொடுத்து விடுவார்கள். ஹனுமன் மற்றும் ராமரை காங்கிரஸ் அவமதிக்கிறது. ஒற்றுமையே ராஜஸ்தானின் மிகப்பெரிய பலம். இங்கு மக்களை பிளவுபடுத்தும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன என மோடி கூறினார். மகாராஷ்டிர மாநிலம் அகோலாவில் நடந்த பொதுக்கூட்டத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பங்கேற்று பேசினார். காங்கிரஸ் ஆட்சியின் போது பாகிஸ்தான் தினமும் தாக்குதல்களை நடத்தி வந்தது. வாக்கு வங்கி அரசியலால் காங்கிரஸ் எதுவும் செய்யவில்லை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைந்ததும் புல்வாமா, உரி தாக்குதல்கள் நடந்த 10 நாட்களுக்குள் சர்ஜிக்கல் மற்றும் வான்வழி தாக்குதல்களை நடத்தி பயங்கரவாதிகளை பிரதமர் மோடி ஒழித்தார். அது மட்டுமின்றி மகாராஷ்டிராவில் நக்சலைட்டுகளையும் மோடி ஒழித்துவிட்டார் என அமித்ஷா கூறினார். ராஜஸ்தானில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை குறித்து பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. பிரதமரின் இந்த பேச்சு தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு எதிரானது என காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்தன. வெறுப்பு பேச்சு தொடர்பாக பிரதமர் மோடிக்கு எதிரான புகார் குறித்து ஆய்வு நடத்தி வருகிறோம் என இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. திமுக ஆட்சியில் தமிழகத்தில் கஞ்சா உள்ளிட்ட போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளது. முன்னெப்போதும் இல்லாத அளவில் போதைப்பொருள் எளிதாக கிடைக்கிறது. மதுரையில் அப்பாவி இளைஞர் ஒருவர் தாக்கப்பட்டுள்ளார். கடந்த சில நாட்களில் தமிழகத்தில் கஞ்சா போதையில் கொடூரமான தாக்குதல் சம்பவம் அரங்கேறி வருகிறது என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால், பிஆர்எஸ் கட்சி எம்பியும் தெலங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவின் மகளுமான கவிதா ஆகியோர் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டனர். திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இருவரின் நீதிமன்ற காவலும் மேலும் 14 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. மே 7ஆம் தேதி ஆஜர்படுத்த அமலாக்கத்துறைக்கு டெல்லி கோர்ட் உத்தரவிட்டது. திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள டெல்லி முதல்வர் கெஜ்ரிவாலுக்கு இன்சுலின் ஊசி செலுத்தப்பட்டது. கெஜ்ரிவாலுக்கு சர்க்கரை அளவு 320 தாண்டியதால் அவருக்கு 2 யூனிட் இன்சுலின் மருந்து செலுத்தப்பட்டதாக சிறை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அடுத்த 5 ஆண்டுகளில் ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்பவர்கள் அனைவருக்கும் டிக்கெட் உறுதி செய்யப்படும். அந்த அளவுக்கு ரயில்வே தரம் உயர்த்தப்படும். இது மோடியின் கேரண்டி என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். அது மட்டுமின்றி அடுத்த 5 ஆண்டுகளில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு ரயில்வே துறை முக்கிய பங்களிக்கும் என்றும் தெரிவித்தார். சென்னை திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோயிலில் தமிழிசை சாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் லோக்சபா தேர்தலை பிரச்சினையின்றி நடத்தி முடித்த தேர்தல் கமிஷனுக்கும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். பிரதமர் மோடி முஸ்லிம் மக்களின் நலனுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார் என தெரிவித்தார். உலக புத்தக தினத்தை முன்னிட்டு முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்ட பதிவில், புத்தகங்களை வாசியுங்கள், நேசியுங்கள், பிறருக்கு பரிசளித்து வாசிக்க ஊக்கப்படுத்துங்கள், கையில் புத்தகங்கள் தவழட்டும், சிந்தனைகள் பெருகட்டும், நல்வழி பிறக்கட்டும் என கூறியுள்ளார். முஸ்லிம் மக்கள் குறித்து பிரதமர் மோடி பேசியது ஏற்புடையது அல்ல என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். அரசியல் கட்சி தலைவர்கள் மத துவேஷ கருத்துக்களை தேர்தலுக்காக பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்றும் பழனிசாமி கூறியுள்ளார். நாட்டில் பல தீவிர அரசியல் முன்னேற்ற விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது ராகுல் இந்தியாவில் இருப்பது இல்லை. அவர் ஒரு தீவிர அரசியல்வாதி இல்லை. இதுவே நாட்டில் உள்ள மக்களின் அனுபவம். இது பற்றி நாம் விமர்சிப்பதிலிருந்து விலகியே இருக்கிறோம் என கேரள முதல்வர் பினராயி விஜயன் கூறினார். ஆந்திர மாநிலம் குண்டூர் லோக்சபா தொகுதியில் தெலுங்கு தேசம் கட்சி சார்பில் போட்டியிட பெம்மசனி சந்திரசேகர் வேட்புமனு தாக்கல் செய்தார். தனக்கு 5785 கோடி ரூபாய் சொத்து உள்ளதாக வேட்புமனுவில் தெரிவித்துள்ளார். நடப்பு லோக்சபா தேர்தலில் மிகப்பெரிய கோடீஸ்வர வேட்பாளர் பெம்மசனி சந்திரசேகர் என தெரிவித்தனர். தமிழகம் உட்பட 5 மாநிலங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, கர்நாடகா உள் மாவட்டங்கள், ஒடிசா, உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் ஆகிய மாநிலங்களுக்கு வெப்ப அலைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் நேற்று அதிக வெப்ப அலை வீசிய நகரங்களில் ஈரோடு 3வது இடத்தில் உள்ளது. முதலிடத்தில் புவனேஸ்வர் நகரும், 2வது இடத்தில் கடப்பாவும் உள்ளன. ஈரோட்டில் வெயிலின் தாக்கம் எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு உச்சத்தை தொட்டதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். 109 டிகிரி அளவிற்கு கடும் வெப்பத்துடன் அனல் காற்று வீசுவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதித்துள்ளது. மதுரை சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்வாக இன்று காலை 6 மணி அளவில் பச்சை பட்டுடுத்திய கள்ளழகர் தங்க குதிரை வாகனத்தில் வலம் வந்து வைகை ஆற்றில் எழுந்தருளினார். இந்த வைபவத்தில் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். கோவிந்தா கோவிந்தா என்று பக்தர்கள் பரவசத்துடன் கோஷமிட்டனர். பக்தர்களின் கோஷம் விண்ணை பிளந்தது.
தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் உள்ள ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் வெகு விமரிசையாக நடந்தது. கள்ளழகர் திருக்கோலத்தில் உற்சவமூர்த்தி தங்க நிற வர்ணம் பூசப்பட்ட குதிரையில் பச்சை நிற பட்டுடுத்தி கொட்டக்குடி ஆற்றில் இறங்கினார். ஏராளமான பக்தர்கள் சாட்டையடித்து தீப்பந்தம் ஏந்தி ஆடி நேர்த்திக்கடன் செலுத்தினர். லோக்சபா தேர்தலுக்காக வாளை சுருட்டிக் கொண்டிருந்த திமுக அரசு தேர்தல் முடிந்ததும் மீண்டும் முருங்கை மரம் ஏறி இருக்கிறது. வடலூரில் வள்ளலார் நிறுவிய சத்திய ஞான சபைக்கு சொந்தமான இடத்தை சர்வதேச மையம் என்ற பெயரில் ஆக்கிரமிக்கும் பணியை மீண்டும் துவங்கியிருக்கிறது திமுக. பக்தர்கள் மற்றும் பொதுமக்களின் விருப்பத்திற்கு எதிராக செயல்படும் திமுகவின் இந்த அராஜக போக்கு வன்மையாக கண்டிக்கத்தக்கது என அண்ணாமலை கூறினார். சென்னை கோயம்பேடு மேம்பாலம் அருகே VR மாலுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. இமெயில் மூலம் வந்த வெடிகுண்டு மிரட்டலால் பரபரப்பு ஏற்பட்டது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும். ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் கடுமையாக பாதிப்பதாக ராமதாஸ் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். பீகாரில் உள்ள 40 தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என அம்மாநில முதல்வர் நிதிஷ்குமார் விருப்பம் தெரிவித்தார். மோடி மீண்டும் பிரதமர் ஆவார். பீகார் மாநிலம் இன்னும் முன்னேறி செல்லும். மோடியை தவிர மற்றவர்கள் இன்று வரை மக்களுக்காக எதையும் செய்யாமல் பணம் சம்பாதிப்பதில் கவனம் செலுத்துகின்றனர் என்றார். காஞ்சிபுரத்தில் உள்ள சித்திரகுப்தர் கோயிலில் அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தனது மனைவியுடன் ஜாதகத்தை வைத்து சிறப்பு வழிபாடு நடத்தினார். லோக்சபா தேர்தலில் தேர்தல் கமிஷனின் செயல்பாடுகள் குளறுபடியாக இருந்தது. எனது சட்டசபை தொகுதியிலும் 10,000 பேரின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளது என கடம்பூர் ராஜு கூறினார். ஆந்திர மாநிலம் கடப்பா லோக்சபா தொகுதி காங்கிரஸ் வேட்பாளராகவும் நிறுத்தப்பட்டுள்ள ஷர்மிளா கடப்பா தொகுதிக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அதில் தன் பெயரில் 133 கோடி ரூபாய் சொத்துகளும் தன் கணவர் அனில்குமார் பெயரில் 49 கோடி ரூபாய் சொத்துகளுமாக மொத்தம் 182 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துகள் இருப்பதாக ஷர்மிளா தெரிவித்துள்ளார். தன் அண்ணன் ஜெகன்மோகன் ரெட்டியிடம் தான் 82 கோடி ரூபாய் கடன்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஷிமோகா தொகுதியில் கட்சி சாராத வேட்பாளராக போட்டியிடுகிறேன். கட்சியில் இருந்து நீக்கப்பட்டது பற்றி நான் கவலைப்படவில்லை என கர்நாடக முன்னாள் துணை முதல்வர் ஈஸ்வரப்பா கூறினார். எப்படியும் ஷிமோகா தொகுதியில் வெற்றி பெற்று மீண்டும் பாஜகவில் இணைவேன். எனது வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. கர்நாடகாவில் பாஜக வளர்ச்சிக்கு கடுமையாக போராடியவர்களில் நானும் ஒருவர் எனவும் ஈஸ்வரப்பா தெரிவித்தார். தென்காசி மாவட்டம் குற்றாலமலையில் செண்பகாதேவி அம்மன் கோவில் உள்ளது. சித்ரா பௌர்ணமி விழாவை முன்னிட்டு நூற்றுக்கணக்கான பெண்கள் பொங்கல் வைத்து சிறப்பு வழிபாடு செய்தனர். நாளை காலை 10 மணி அளவில் செண்பகாதேவி அருவியில் தீர்த்தவாரி மற்றும் மஞ்சள் நீராட்டு நடக்கிறது. சென்னை தண்டையார்பேட்டையில் உள்ள அருள்கோட்டம் முருகன் கோவிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் நடந்தது. 5000 பேர் பங்கேற்று அலகு குத்தி காவடி எடுத்து தீச்சட்டி ஏந்தி நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருப்பூர் சின்னாண்டிபாளையம் சித்திரகுப்தர் கோயிலில் 95ஆம் ஆண்டு சித்ரா பௌர்ணமி விழா சிறப்பாக நடைபெற்றது. சித்திரகுப்தர் உற்சவர் திருவீதி உலா பால்குட ஊர்வலம் மகாபால் அபிஷேகம் நடைபெற்றது. வெள்ளிக்கவசம் தரித்து தங்க கிரீட அலங்காரத்தில் அருள் பாலித்த சித்திரகுப்தரை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் கோயிலில் சித்திரை மாத பிரம்மோற்சவ விழாவின் 9ஆம் நாளான இன்று தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. உற்சவர் வீரராகவர் சக்கர தாழ்வார் 3 முறை குளத்தில் மூழ்கி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று திருக்குளத்தில் புனித நீராடி வழிபட்டனர். காஞ்சிபுரத்தில் உள்ள அஷ்டபூஜ பெருமாள் கோயிலில் சித்திரை மாத பிரம்மோற்சவ விழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. 25ஆம் தேதி கருட சேவை, 29ஆம் தேதி தேரோட்டமும் நடக்கிறது. காஞ்சிபுரம் நெல்லுக்கார தெருவில் சித்திரகுப்தர் கோயில் உள்ளது. சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு அலங்காரத்தில் சித்திரகுப்தர் காட்சியளித்தார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சித்திரகுப்தரை வழிபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருவிடந்தை கிராமத்தில் உள்ள நித்திய கல்யாண பெருமாள் கோயிலில் சித்திரை பிரம்மோற்சவ விழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. அலங்கரிக்கப்பட்ட நித்திய கல்யாண பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். முக்கிய நிகழ்வான தேரோட்டம் 29ஆம் தேதி நடக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் சுந்தர வரதராஜ பெருமாள் கோயில் சித்திரை பிரம்மோற்சவ விழா நடந்து வருகிறது. முக்கிய திருவிழாவான தேர் திருவிழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டணம் கோதண்டராம சுவாமி கோயிலில் சித்திரை தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். திருவிழாவை ஒட்டி 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்.
சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் முத்து வடுகநாத சுவாமி கோவில் உள்ளது. சித்ரா பௌர்ணமி விழாவை முன்னிட்டு 10,000க்கும் மேற்பட்டோர் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். பின்னர் மூலவர் வடுகநாதருக்கு பாலாபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் வெண்ணேற்றிப்பாறை மலை உச்சியில் உள்ள கண்ணகி கோவிலில் சித்ரா பௌர்ணமி விழா விமரிசையாக கொண்டாடப்பட்டது. கண்ணகி அம்மன் பச்சை நிற பட்டுடுத்தி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். தமிழக மற்றும் கேரளாவைச் சேர்ந்த 50,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். திருச்சி மாவட்டம் பிச்சாண்டார் கோவில் ஊராட்சியில் உள்ள உத்தமர் கோவிலில் சித்திரை தேரோட்டம் கோலாகலமாக நடந்தது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் உபநாச்சியார்கள் புருஷோத்தமன் பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினர். ஏராளமான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்தனர். தஞ்சை மாவட்டம் இரும்புத்தலை கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த இரும்புத்தலை திரு லோகநாயகி அம்பாள் சமேத திரு லோகநாத சுவாமி கோவிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு தீர்த்தவாரி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுவாமி வீதி விழா நடைபெற்றது. ஏராளமான மக்கள் அம்பாள் மற்றும் சுவாமியை கண்டு வழிபட்டனர். புதுச்சேரி லிங்காரெட்டிப்பாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள வெள்ளியம்மன் கோவிலில் உலக நன்மைக்காகவும் விவசாயம் செழிக்கவும் வெயிலின் தாக்கம் குறையவும் வேண்டி 1ஆம் ஆண்டு 108 பால்குட ஊர்வலம் மற்றும் அபிஷேகம் நடந்தது. தொடர்ந்து பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கும்பகோணம் சாரங்கபாணி கோவில் சித்திரை திருவிழா கடந்த 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 9ஆம் நாளான இன்று தேரோட்டம் நடைபெற்றது. சித்திரை தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்தனர். கரூர் மேட்டுத்தெரு ரங்கநாதர் சுவாமி கோவிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் மிக சிறப்பாக நடந்தது. மேளதாளங்கள் முழங்க ஏராளமான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் சக்தி நகரில் புதிதாக கட்டப்பட்ட சக்தி மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடந்தது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோவில் தேவார பாடல் பெற்ற தையல் நாயகி சமேத வைத்தியநாத சுவாமி கோயிலில் சித்திரை 2ஆம் செவ்வாயான இன்று நகரத்தார் வழிபாடு நடைபெற்றது. லட்சக்கணக்கான நகரத்தார் மக்கள் பாத யாத்திரையாக வந்து நேர்த்திக்கடன் செலுத்தி தங்கள் குலதெய்வ வழிபாட்டை நிறைவேற்றினர். சிவில் சர்வீசஸ் தேர்வுகளுக்கான வினாத்தாள்களை 22 மாநில மொழிகளிலும் வழங்க கோரி பாலமுருகன் என்பவர் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை இன்று விசாரித்த நீதிபதிகள் IAS, IPS தேர்வு வினாத்தாள்களை மாநில மொழிகளுக்கு மொழிமாற்றம் செய்வது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என்றும் AI தொழில்நுட்பம் மூலம் தொழில்மாற்றம் செய்வது குறித்து பரிசீலிக்கலாம் என்றும் மத்திய அரசுக்கு யோசனை வழங்கினர். குன்னூரில் கடும் வெயிலால் ரேலியா அணை வறண்டு பாலைவனமாக மாறி வருகிறது. இதனால் குடிநீர் தட்டுப்பாடு அதிகரித்து வருகிறது. மாற்று தடுப்பணைகளை தூர்வாரி மோட்டார் பொருத்தி குடிநீர் விநியோகம் செய்ய நகராட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைத்தனர். தஞ்சை மாவட்டம் அதிராம்பட்டினம் கரையூர் தெருவைச் சேர்ந்தவர் மீனவர் ரவி தனது நாட்டுப்படகில் சென்று மீன் பிடித்தார். அவரது வலையில் கூரை கத்தாழை எனப்படும் அரிய வகை மீன் ஒன்று சிக்கியது. 25 கிலோ எடை கொண்ட அந்த மீனை வியாபாரிகள் போட்டி ஏலம் கேட்டனர். முடிவில் 1,87,000 ரூபாய்க்கு அந்த மீன் ஏலம் போனது. பஸ் படிக்கட்டில் மாணவர்கள் பயணிப்பதை தடுப்பது தொடர்பாக ஹைகோர்ட் மதுரை கிளை தாமாக முன்வந்து விசாரணை நடத்தியது. பின்னர் பஸ் படிக்கட்டுகளில் தானியங்கி கதவு பொருத்த வேண்டும் என தமிழக அரசுக்கு ஹைகோர்ட் உத்தரவிட்டது. மேலும் உள்துறை செயலர், போக்குவரத்து துறை செயலர் பதில் மனு தாக்கல் செய்யவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சங்கரலிங்கபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் அருண்குமார். இவருக்கு சொந்தமான தீப்பெட்டி தொழிற்சாலையில் அதிக மின்னழுத்தம் காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. மளமளவென தீ பரவியது. இதனால் அங்கிருந்த மெழுகு பேரல்கள், தீக்குச்சிகள் மற்றும் இயந்திரங்கள் முற்றிலும் தீயில் எரிந்தன. தீயணைப்பு வீரர்கள் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் சுமார் 10 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் நாசமாயின. மதுரையில் கள்ளழகர் மீது மஞ்சள் கலந்த நீரை பம்ப் வைத்து பக்தர்கள் பீச்சி அடித்தனர். அங்கிருந்த போலீசார் 100க்கும் மேற்பட்ட பம்புகளை பறிமுதல் செய்தனர். தரம் மறுத்த பக்தரை போலீசார் கன்னத்தில் அறைந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1,160 ரூபாய் குறைந்து 53,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 145 ரூபாய் குறைந்து 6,700 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 2 ரூபாய் 50 காசுகள் குறைந்து 1 கிராம் 86 ரூபாய் 50 காசுகளாகவும், கட்டி வெள்ளி 1 கிலோ 86,500 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது.
பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் தனக்கு விதிக்கப்பட்ட 3 ஆண்டுகள் சிறை தண்டனையை நிறுத்தி வைக்கவும் நீதிமன்றத்தில் சரணடைய விலக்களிக்க கோரி முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் மனு தாக்கல் செய்தார். 3 ஆண்டுகள் சிறை தண்டனை உறுதி செய்யப்பட்ட நிலையில் சரணடைவதிலிருந்து விலக்களிக்க சென்னை ஹைகோர்ட் மறுத்துவிட்டது. பொள்ளாச்சி அருகே குள்ளநாய்க்கன்பட்டியில் கிராம நிர்வாக அலுவலர் கருப்புசாமி என்பவர் செல்பாஸ் மாத்திரையை சாப்பிட்டு தற்கொலை செய்து கொண்டார். உடல்நலக் குறைவா, திருமணமாகாத விரக்தியா அல்லது வேறு ஏதும் காரணமா என போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கொண்டக்கரை பகுதியில் தனியாருக்கு சொந்தமான சரக்கு பெட்டக முனையம் உள்ளது. அங்கு சேமித்து வைக்கப்பட்டிருந்த மரக்கட்டைகளில் திடீரென தீப்பிடித்தது. தீ மளமளவென பரவியது. 5க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். கேரளாவில் பறவை காய்ச்சல் பரவி வருவதால் தென்காசி மாவட்டம் புளியரையில் உள்ள எல்லையில் தீவிர கண்காணிப்பு பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். கேரளாவிலிருந்து வரும் வாகனங்களுக்கு கிருமி நாசினி தெளிக்கப்படுகிறது. இந்த பணிகளை மாவட்ட கலெக்டர் கமல் கிஷோர் நேரில் சென்று ஆய்வு செய்தார். தென்காசி மாவட்டம் சுரண்டை பகுதியைச் சேர்ந்த சிம்மி என்ற பழங்குடி பெண் கைக்குழந்தையுடன் தென்காசி மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். கடையத்துக்கு பஸ்ஸில் சென்ற என் மீதும் என் சகோதரி பவானி மீதும் அருகில் இருந்த சேர்ந்தமரம் எஸ்ஐ ஜெயராஜின் மனைவி பால்தாய் என்பவர் பர்ஸை திருடியதாக அளித்த புகாரின் பேரில் கடையம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். எங்கள் மீது பொய் புகார் கொடுத்த பால்தாய் மீதும் வழக்கு பதிந்த கடையம் போலீசார் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியிருந்தார். வள்ளல் அதியமான் பிறந்தநாள் விழாவில் மக்கள் தொடர்புத்துறை சார்பில் மாவட்ட கலெக்டர் சாந்தி வள்ளல் அதியமான் மற்றும் ஔவையார் திருவுருவச் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். சென்னை மற்றும் புறநகர் பகுதியைச் சேர்ந்த அதிமுக மாவட்ட செயலாளர்களுடன் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி இன்று ஆலோசனை நடத்தினார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம், இறப்பு கிராஜுவிட்டி, பயணப்படி ஆகியவை 25% அதிகரித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் வீட்டு வாடகை படி அதிகபட்சமாக 30%, குழந்தை கல்வி உதவித்தொகை மற்றும் சீருடைப்படி ஆகியவை 25% உயர்த்தப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் கொத்தாம்பாடி சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் தென்னை மரங்களை ஏற்றிக் கொண்டு சென்ற டெம்போ டயர் வெடித்து விபத்துக்குள்ளானது. டெம்போவில் சிக்கிக் கொண்ட டிரைவரை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். ஆத்தூர் ஊரக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் கல்வராயன்மலை பகுதியில் இருந்து கரும்பு லோடு ஏற்றி வந்த மினி சரக்கு வேன் கல்வராயன்மலை முதல் கொண்டை ஊசி வளைவில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் டிரைவர் உள்பட 10 பேர் படுகாயமடைந்தனர். சேலம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். ஏத்தாப்பூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் புதுப்பேட்டை வேளாண் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் பருத்தி ஏலம் நடந்தது. 316 விவசாயிகள் 1807 மூட்டைகளை விற்பனைக்கு கொண்டு வந்திருந்தனர். 1807 மூட்டைகளுக்கு 48 லட்சம் ரூபாய் வர்த்தகம் நடந்ததாகவும் இதற்கு கணிசமான லாபம் கிடைத்ததாகவும் விவசாயிகள் தெரிவித்தனர். திருப்பூர் திருச்சி கோவை நெடுஞ்சாலை பல்லடம் பஸ் ஸ்டாண்ட் அருகே எருமை மாடு ஒன்று ஓடும் வேனிலிருந்து தவறி ரோட்டில் விழுந்தது. முதுகெலும்பு முறிந்தும் சிராய்ப்பு காயங்களுடன் அவதிப்பட்ட மாட்டை தீயணைப்பு துறையினர் பத்திரமாக மீட்டு கால்நடை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். 1 மணி நேரம் போக்குவரத்து பாதித்தது. தமிழகத்தில் லோக்சபா தேர்தலையொட்டி பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் இதுவரை 170.84 கோடி ரூபாய் ரொக்கம், ரூபாய் 7.91 கோடி ரூபாய் மதிப்பிலான மதுபானங்கள், ரூபாய் 1.17 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள், ரூபாய் 1083.79 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம், வெள்ளி, வைர நகைகள், ரூபாய் 35.80 கோடி ரூபாய் மதிப்பிலான இதர பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இவற்றின் மொத்த மதிப்பு ரூபாய் 1308.51 கோடி ரூபாய் என கணக்கிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 4ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு இன்றுடன் தேர்வுகள் நிறைவடைந்தன. இதையடுத்து நாளை முதல் கோடை விடுமுறை விடப்படுகிறது. மீண்டும் ஜூன் 3 அல்லது 5ஆம் தேதி பள்ளியை திறக்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் தையூர் கிராமத்தில் உள்ள நெடுஞ்சாலையில் குழாயை அமைப்பதற்காக தோண்டப்பட்ட பள்ளம் சரியாக மூடப்படவில்லை. காய்கறிகளுடன் வியாபாரி ஒருவர் அந்த வழியாக பைக்கில் சென்றார். பின்னால் வந்த அரசு பஸ் பைக் மீது மோதியது. தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தார். பஸ் டிரைவர் தப்பி ஓடினார். போலீசார் விசாரிக்கின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியைச் சேர்ந்தவர் மாரிச்செல்வம் வக்கீல். ரேஷன் அரிசி கடத்திய பாம்பு கார்த்திக் என்பவர் சிறுவன் ஒருவனை தாக்கியது தொடர்பாக மாரிச்செல்வம் போன் செய்து கேட்டார். ஆத்திரமடைந்த கார்த்திக் ஆதரவாளர்கள் மாரிச்செல்வம் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசினர். அங்கிருந்த பொருட்கள் தீயில் கருகின. போலீசார் விசாரிக்கின்றனர்.
தென்காசி மாவட்டம் VK புதூர் பகுதியில் கடந்த 2016ஆம் ஆண்டு கள்ள நோட்டு வைத்திருந்த 6 பேரை VK புதூர் போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கில் இன்று தென்காசி கோர்ட் நீதிபதி மாரீஸ்வரி தீர்ப்பு வழங்கினார். கைதான 6 பேருக்கும் தலா 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. VK புதூர் போலீசாருக்கு மாவட்ட SP சுரேஷ்குமார் பாராட்டு தெரிவித்தார். சென்னை வியாசர்பாடி கூட்செட் ரோடு உட்புறம் உள்ள முட்புதரில் தலையில் பலத்த காயத்துடன் சத்தியமூர்த்தி நகர் பகுதியைச் சேர்ந்த ரவுடி நவீன்குமார் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். அவரது கழுத்தில் பீர் பாட்டிலால் குத்தப்பட்டிருந்தது. கொலை செய்துவிட்டு தப்பியோடிய மர்ம கும்பலை போலீசார் தேடுகின்றனர். சென்னை பள்ளிக்கரணையைச் சேர்ந்தவர் பிரவீன், வயது 26. இவர் ஜல்லடியன்பேட்டையைச் சேர்ந்த 22 வயதான ஷர்மிளா என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இருவரும் வெவ்வேறு சமூகத்தினர் என்பதால் ஆத்திரமடைந்த ஷர்மிளாவின் சகோதரர் தினேஷ் 4 பேருடன் சேர்ந்து பிரவீன்குமாரை கடந்த பிப்ரவரி மாதம் ஆணவ கொலை செய்தார். கடும் மன உளைச்சலில் இருந்து வந்த ஷர்மிளா தூக்கு போட்டு தனது உயிரை மாய்த்துக் கொண்டார். போலீசார் விசாரிக்கின்றனர். சென்னையில் இருந்து குஜராத் மாநிலம் அகமதாபாத் செல்லும் விமானத்தில் பயணம் செய்ய இருந்த பயணிகளின் உடைமைகளை பாதுகாப்பு அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அமெரிக்காவைச் சேர்ந்த ஆண்ட்ரூ எர்ஷன் என்பவரது உடைமையில் துப்பாக்கி குண்டு இருந்தது தெரியவந்தது. துப்பாக்கி குண்டை பறிமுதல் செய்த போலீசார் அவரிடம் எழுதி வாங்கிவிட்டு அனுப்பி வைத்தனர். டில்லி ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்துவதற்காக தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்க தலைவர் ஐயக்கொண்டு தலைமையில் விவசாயிகள் சென்றனர். போராட்டம் நடத்த போலீசார் அனுமதி மறுத்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது. போலீசார் கீழே தள்ளிவிட்டதில் 3 விவசாயிகள் காயமடைந்தனர். கூடலூர் அருகே வனவிலங்குகளை வேட்டையாடிய 3 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 2 நாட்டு துப்பாக்கிகள், 11 தோட்டாக்கள், கத்தி, கோடாரி, டார்ச் லைட் உள்ளிட்ட பொருட்களை பறிமுதல் செய்தனர். அதிமுக மாநில வர்த்தக அணி தலைவர் சஜீவன் உட்பட 3 வரை வனத்துறையினர் 3 தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். சென்னை ராஜீவ்காந்தி அரசு ஹாஸ்பிட்டலில் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த சத்யா என்ற இளைஞர் காலில் ஏற்பட்ட காயத்துக்காக அட்மிட் செய்யப்பட்டார். ICUவில் நள்ளிரவில் சிகிச்சை அளித்த நிலையில் அதிகாலையில் திடீரென இறந்தார். டாக்டரின் தவறான சிகிச்சையால் தான் சத்யா இறந்தார் என உறவினர்கள் குற்றம் சாட்டினர். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலைநகர் பகுதியில் பயணிகளை ஏற்றுவது தொடர்பாக தனியார் பஸ் டிரைவர்களிடையே தகராறு ஏற்பட்டது. பயணிகள் முன்னிலையில் ஒருவரை கடுமையாக தாக்கிக் கொண்டனர். இது தொடர்பான வீடியோ காட்சி வைரலாகி வருகிறது. மறைமலைநகர் போலீசார் விசாரிக்கின்றனர். செங்கல்பட்டு அடுத்த வேம்பாக்கத்தைச் சேர்ந்தவர் திருநாவுக்கரசு 150க்கும் மேற்பட்ட செம்மறி ஆடுகளை வளர்த்து வருகிறார். நள்ளிரவில் திறனாய்கள் கடித்ததில் 6 ஆடுகள் பரிதாபமாக இறந்தன. 20 ஆடுகள் காயமடைந்தன. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்திலிருந்து 30 பயணிகளுடன் தனியார் பஸ் ஒன்று ஆந்திராவுக்கு புறப்பட்டது. முனக்கல கிராமம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சென்றபோது எருமை மாடு ஒன்று குறுக்கே வந்தது. மாடு மீது மோதாமல் இருக்க டிரைவர் பஸ்ஸை திருப்பினார். இதனால் அருகில் இருந்த பழைய வீடு மின்கம்பம் மீது பஸ் மோதியது. 2 பயணிகள் காயமடைந்தனர். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள தங்கும் விடுதியில் சாப்ட்வேர் இன்ஜினியரான ஷேக் அக்மல் என்பவர் பணியாற்றி வந்தார். விடுதியில் திறந்திருந்த தண்ணீர் தொட்டியில் விழுந்த ஷேக் அக்மல் மூச்சு திணறி இறந்தார். போலீசார் விசாரிக்கின்றனர். கோவை சென்னப்பசெட்டி புதூரில் ரெஸ்டாரண்ட் உரிமையாளர்களை மிரட்டி போலீஸ் என கூறி பணம் பறிக்க முயன்ற சேகர் என்பவரை கருமத்தம்பட்டி போலீசார் கைது செய்தனர். மேலும் அவரிடம் விசாரித்து வருகின்றனர். கோவை செல்வபுரம் பகுதியில் கொள்ளையடிக்க திட்டமிட்டு ஆயுதங்களுடன் 5 பேர் கொண்ட கும்பல் சுற்றுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. NSK தெரு அருகே காலி மைதானத்தில் சந்தேகத்தின் அடிப்படையில் நின்றிருந்த 5 பேர் கொண்ட கும்பலை போலீசார் விசாரித்தனர். கொள்ளை கும்பல் என தெரிய வந்தது. 5 பேரையும் போலீசார் கைது செய்தனர். சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் முருகன் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான விசாரணையில் குற்றம் சாட்டப்பட்ட தலைமை ஆசிரியர் முருகனுக்கு இரட்டை ஆயுள் சிறை தண்டனையும் 47 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் ரூபாய் 69,000 அபராதமும் விதித்து நீதிபதி சரத்ராஜ் உத்தரவிட்டுள்ளார். சென்னையை சேர்ந்த ரயில்வே ஊழியர் பாலநாராயண சிங் என்பவர் குடும்பத்தினருடன் காரைக்குடி அருகே உள்ள பிள்ளையார்பட்டி கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய காரில் வந்தார். அங்கிருந்து ஊருக்கு திரும்பிய போது லாரி மீது கார் மோதியது. பாலநாராயண சிங்கின் மனைவி பத்மபிரியா ஸ்பாட்டிலேயே பலியானார். 5 வயது மகள் ஹரிதா மற்றும் பாலநாராயண சிங் ஆகியோர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். மதுரையில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவ நிகழ்ச்சியின் போது இளைஞர்களான கார்த்திக், சோனை ஆகியோர் மீது மர்ம கும்பல் கத்தி மற்றும் அரிவாளால் வெட்டியது. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்ட சோனை பரிதாபமாக இறந்தார். கார்த்திக் சிகிச்சை பெற்று வருகிறார். முன்விரோதத்தில் கொலை செய்த மர்ம கும்பலை போலீசார் விசாரிக்கின்றனர். கோவை வெள்ளியங்கிரி மலைக்கு திருப்பூரைச் சேர்ந்த வீரகுமார் என்பவர் தனது நண்பர்களுடன் சென்றார். 7வது மலையில் இருந்து வீரகுமார் தவறி கீழே விழுந்தார். கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார்.
வெள்ளியங்கிரி மலையிலிருந்து தவறி விழுந்து பலியான 3வது பக்தர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. வனத்துறை பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்க கோரி பக்தர்கள் கோரிக்கை வைத்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் கோத்தகிரி சாலையில் டூவீலரில் வந்த இளைஞர்களுக்கும் காரில் வந்த கும்பலுக்கும் தகராறு ஏற்பட்டது. தகராறு முற்றியதில் டூவீலரில் வந்த மூவர் மீது அந்த கும்பல் காரை ஏற்றி தப்பி சென்றனர். இதில் அருள்பாண்டி என்பவர் சம்பவ இடத்திலேயே பலியானார். இருவர் மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். போலீசார் விசாரித்து வருகின்றனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அடுத்த நகரப்பாடி கிராமத்தில் இடத்தகராறு காரணமாக இரு தரப்பினர் மோதிக்கொண்டனர். இரும்பு பைப் மற்றும் பயங்கர ஆயுதங்களால் தாக்கியுள்ளனர். இதில் 6 பேர் படுகாயமடைந்த நிலையில் விருதாச்சலம் அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டனர். இதுகுறித்து நகரப்பாடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இங்கிலாந்து நாட்டிற்குள் சட்டவிரோதமாக நுழைபவர்களை ருவாண்டா நாட்டிற்கு அனுப்பும் நடவடிக்கையில் இங்கிலாந்து அரசு ஈடுபட்டு வருகிறது. பிரான்சில் இருந்து கடல் வழியாக சட்டவிரோதமாக இங்கிலீஷ் சேனல் வழியாக நுழைய முயன்ற 5 பேர் கடலில் மூழ்கி பலியாகினர். பிரான்ஸ் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி 3 நாள் அரசுமுறை பயணமாக பாகிஸ்தான் சென்றுள்ளார். அந்நாட்டு பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் உள்ளிட்ட தலைவர்களை அவர் சந்தித்து பேசினார். அப்போது காசா விவகாரத்தில் ஈரான் எடுத்த நிலைப்பாட்டை போல் காஷ்மீருக்கும் எடுக்க வேண்டும் என ஷெபாஸ் ஷெரீப் கூறினார். அதை ஏற்றுக்கொள்ளாமல் மௌனம் காத்தார் ரைசி. காஷ்மீர் குறித்து ஈரான் அதிபர் எதுவும் பேசாதது பாகிஸ்தான் பிரதமருக்கு ஏமாற்றத்தை அளித்தது. இந்தோனேஷியாவில் ஐநாவின் ஒருங்கிணைப்பாளராக இந்தியாவைச் சேர்ந்த கீதா சபர்வால் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவை ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் பிறப்பித்தார். கீதா சபர்வால் நேற்று தனது பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். மலேசியாவில் கடற்படை தினத்தின் 90ஆம் ஆண்டு நிகழ்ச்சிக்காக நடந்த ஒத்திகையின் போது 2 ஹெலிகாப்டர்கள் நடுவானில் மோதி விபத்துக்குள்ளாகின. 2 ஹெலிகாப்டர்களில் பயணித்த கடற்படை ஊழியர்கள் உள்ளிட்ட 10 பேர் சம்பவ இடத்திலேயே இறந்தனர். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமரும் பாகிஸ்தான் முஸ்லிம் லீக் கட்சியின் தலைவருமான நவாஸ் ஷெரீப் 5 நாள் பயணமாக சீனாவுக்கு புறப்பட்டு சென்றார். இந்த பயணம் தனிப்பட்ட பயணம் என்றும் இந்த பயணத்தின் போது நவாஸ் ஷெரீப்பிற்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூகத்தில் நடக்கும் தவறுகளுக்கு மாணவர்கள் குரல் கொடுக்க வேண்டும், இல்லையென்றால் உங்களை மற்றவர்கள் தவறாக பயன்படுத்த வாய்ப்புள்ளது என நடிகர் விஷால் கூறினார். அரசியல் என்பது பொழுதுபோக்கு அல்ல. அரசியல்வாதிகள் நடிகர்களாக மாறினால் நடிகர்களாகிய நாங்கள் அரசியல்வாதிகளாக மாறுவோம் என்றும் தெரிவித்தார். மதுரை சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்வாக இன்று அதிகாலை தங்க குதிரை வாகனத்தில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கினார். கள்ளழகர் எழுந்தருளும் நிகழ்ச்சிக்கு நடிகர் சூரி வந்திருக்கிறார். இதனை கண்ட ரசிகர்கள் அவரிடம் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். சினிமா நடிகைகளின் புகைப்படங்கள் என்றால் அவர்களது ஆடைகளை பற்றியும் அவர்கள் அணிந்திருக்கும் நகைகளை பற்றியும் தான் பேசுவார்கள். ஆனால் நடிகை சமந்தா அவர் கட்டியிருந்த வாட்ச் பற்றி பேச வைத்திருக்கிறார். சமீபத்தில் அவர் கட்டியிருந்த கை கடிகாரத்தின் மதிப்பு 70 லட்சம் ரூபாயாம். செர்பென்டிஸ்பிகா என்ற அந்த கை கடிகாரத்தில் வைரம் பதிக்கப்பட்டிருக்கிறதாம். அதுதான் இவ்வளவு விலை என்கிறார்கள். கமலக்கண்ணன் இயக்கத்தில் காளி வெங்கட் முதன்மை வேடத்தில் நடித்துள்ள படம் குரங்கு பெடல். இயக்குனர் கூறுகையில், சைக்கிள் ஓட்ட துடிக்கும் மகனுக்கும் அவனது தந்தைக்குமான பிணைப்பை சொல்லும் படம் இது. 80 மற்றும் 90களில் அரைப்பெடல் போட்டு சிறுவர்கள் சைக்கிள் கற்றுக்கொள்வது வழக்கம். இது அதை சுற்றி பேசும் படம். 80s கிட்ஸ்களுக்கு சைக்கிள் பெரும் கனவாக இருந்தது. அதை பற்றிய படம் இது. இந்த படத்தை பார்த்த சிவகார்த்திகேயன் தனது நிறுவனத்தின் சார்பில் வெளியிட முன்வந்துள்ளார் என்றார். பிரிட்டோ இயக்கத்தில் நட்டி, ரியோராஜ், சாண்டி, பாரதி ராஜா ஆகியோர் முதன்மை வேடங்களில் நடித்துள்ள படம் நிறமாறும் உலகில். இயக்குனர் கூறுகையில், 4 விதமான வாழ்க்கை, 4 கதைகள், அதை இணைக்கும் ஒரு புள்ளியே படம். வாழ்வின் உறவுகளின் அவசியத்தை, உணர்வுகளை பேசும் படமாக உருவாகியுள்ளது. பாரதி ராஜா, நட்டி, ரியோ, சாண்டி என ஒவ்வொருவரும் வித்தியாசமான வேடத்தில் நடிக்கிறார்கள் என்றார். ஹிந்தியில் அறிமுகமாகி தெலுங்கு, தமிழில் நடித்து வருபவர் நித்தி அகர்வால். தமிழில் ஈஸ்வரன், பூமி, கலகத் தலைவன் படங்களில் நடித்தவருக்கு இடையில் பட வாய்ப்பு இன்றி இருந்தது. இப்போது தெலுங்கில் பவன் கல்யாணுடன் ஹரிஹர வீரமல்லு மற்றும் பிரபாஸின் தி ராஜா சாப் ஆகிய 2 படங்களில் முன்னணி நடிகர்களுடன் நடிக்கிறார். இந்த படங்களுடன் மேலும் சில பட வாய்ப்புகளும் வர துவங்கியுள்ளன. திருமணம், குழந்தை பிறந்தாலும் கூட சினிமாவில் தன்னை முன்னணி நடிகையாக தக்க வைத்துக் கொண்டுள்ளார் காஜல் அகர்வால். தமிழ், தெலுங்கில் நடித்து வரும் இவர் இப்போது தெலுங்கில் சுமன் சிக்கலா இயக்கத்தில் நடித்துள்ள படம் சத்யபாமா. இதில் இவர் கதையின் நாயகியாக என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் போலீஸ் அதிகாரியாக நடித்துள்ளார். இதன் படப்பிடிப்பு முடிந்துள்ள நிலையில் மே 17 தமிழ், தெலுங்கில் ரிலீஸ் ஆவதாக அறிவித்துள்ளனர்.
மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்வு கோலாகலமாக நடந்தது. ஆற்றில் இறங்கிய அழகரை அருகில் பார்த்தது பற்றி நடிகர் சூரி வெளியிட்ட பதிவில், அரை ட்ரவுசர் வயதில் அப்பாவின் தோள் மீது உட்கார்ந்து முதலில் அழகரை பார்த்தேன். இவர்தாண்டா அழகர், நல்லா பாரு என்றார் அப்பா. மறக்க முடியாத நாள் அது. அதுக்கப்புறம் இப்போதுதான் இவ்வளவு அருகில் அழகரை பார்க்கிறேன். பேரானந்தம். நம்ம கள்ளழகர் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் என குறிப்பிட்டுள்ளார். நாகஸ்வின் இயக்கத்தில் பிரபாஸ் நடித்து வரும் பன்மொழி பிரம்மாண்ட படம் கல்கி 2898 AD. கமல் வில்லனாக நடிக்க முக்கிய வேடங்களில் அமிதாப் பச்சன், தீபிகா படுகோனே, திஷா பதானி உள்ளிட்டோரும் நடிக்கிறார்கள். மகாபாரதத்தை தழுவி உருவாகும் இப்படத்தின் கதை 6000 ஆண்டுகள் நடக்கும் விஷயங்களை கொண்டதாக அமைகிறது. தற்போது அமிதாப்பின் கதாபாத்திர வீடியோவை வெளியிட்டுள்ளனர். அதில் அவர் மகாபாரதத்தில் வரும் துரோணாச்சாரியாரின் மகனான அஸ்வத்தாமா ரோலில் நடிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.